ஸோ வெல்கம் பேக் டு நான் போன சிறை ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டேட்டோட போ 73 ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷனில் வருது. விக்ரம் பிரபுனா நடிச்சு ஒரு படம். இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ். லாங்கஸ்ட் கடல கேட்டுக்கு வாங்க. நைஸ் கட். அப்துல் ரவூப் ஐயா அப்பா பேரு யாசனுங்கய்யா. சிவகங்கை கோச். செக் பண்ணு. இடம் முறைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுறீங்களா சார்? சார் நாளைக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சார். கொலை பண்ணால் இப்படி தான் கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடிட்டு தூங்கு. மன்னிச்சிடு அப்துல், என்னால் தான் உனக்கு இம்பட்டு பிரச்சனை. நீ எப்படா வர? ரஜிஷாவா இல்லை பயங்கர இன்டென்ஸாக இருக்கு படம். டேய் அக்யூஷங்கடா. ஐயோ ஓகே அறிவிட்டம் ஓடுற வரைக்கும் எல்லாரும் புடிங்கிட்டுங்களா? நீங்க எவ்வளவு வேடிக்கை பார்த்துதா தப்பிச்சு ஓட என்ன பண்ணுவாங்க? ஏன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காப்பாற்றிங்க. ஏஆர் நம்ம நிறைய மாத்திடுச்சுடா. ஓ தமிழ் இப்ப என்ன ஒண்ணு? தமிழ் எனக்கும் அவனுக்கும் என்ன இருக்குன்னு தெரியணும். அவள் தானே நான் தான் கடிக்க போறேன். துப்பாக்கியோட போயிருக்கான். மியூசிக் நல்லா இருக்கு. கடிக்கல. டேம் 3 பேரும் ஒரு ஜெயில் தான் போ. செம்ம கதையா இருக்கு. சுரேஷ் விட்டுறாடா, விட்டுட்டு போயிடாடா அப்துல். ஓகே ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப செம்ம இன்டென்ஸான ஒரு படம். நல்ல ஒரு கதை இருக்கிற ஒரு படமா இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் ஆக்சுவலா. தப்பிச்சு ஓடுறான்றது வேற, துப்பாக்கியோட தப்பிச்சு ஓடுறானோன்னா இன்டென்சிட்டி ரைட்டா ஒரு நாச் மேலே போகுது. அது ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. அண்ட் விக்ரம் பிரபுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் தருது. அண்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தமிழ் அவர் பேர் டானாகாரன் டைரக்டர் அவர் பேர் போட்டிருந்துச்சு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக ஒரு நல்ல கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வேறு எக்ஸ் போலீஸ் அப்படின்றப்ப டானாகாரனே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ஸோ இது என்ன மாதிரி கதை அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த பிளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஜஸ்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. விஷுவலி நல்லா இருக்குது. பார்க்க செம்ம ராவாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. அந்த இன்டென்சிட்டி கடத்துகிற ஒரு விஷுவல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதான் ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.